விஜயுடைய ரசிகர்களே கூட படம் வந்துருச்சாமேன்னு பார்க்க கிளம்பிட்டாங்க. அது திருட்டுத்தனமா வந்த படம், அதை பார்க்க கூடாதுங்கிற கில்ட் அவங்களுக்கு கூட இல்ல. இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா? பாஜக செய்யலாம், அதிமுக செய்யலாம், திமுக செய்யலாம், எல்லாருமே செஞ்சிருக்கலாம். இது வந்து இவங்க செஞ்சிருமா செய்யணுமான்னு சொல்ல முடியாது, செஞ்சிருக்கலாம். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plot, Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. இது வந்து ஃபைனல் ஹெச்டி அவுட். அது வந்து எங்கேயோ மொபைலில் எடுத்ததோ இது கிடையாது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு அவுட். உள்ள இருக்கிற ஒருத்தன் ஆசையிலையோ த்ரில்லையோ திருட்டுத்தனமாவோ காசு கொடுத்தோ இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதோ ஒன்று எடுத்திருக்கான். இந்த 500 கோடி ரூபாயை விஜய் சார் திருப்பி தருவார். ஆதவர்ஜுனா வந்து இது வெளியே வந்ததுக்கு முழுக்க காரணமே வந்து பாஜக தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வச்சாங்க. எடுத்தது திருடன். அவன் வந்து நல்லோக்கத்தில் எடுத்தானோ உள்நோக்கத்தில் எடுத்தானோ கேஷுவலா எடுத்தானோ திருடுறதுக்காகவே எடுத்தானோ அது தெரியாது. பரப்புனதுல எல்லாருக்கும் பங்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், விஜயுடைய ரசிகர்கள் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும். எல்லாரும் பாஞ்சு பார்க்குறாங்க. யாருக்கும் கூச்சம் இல்லை, யாருக்கும் தயக்கம் இல்லை. இது வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கவலை இல்லை. ஸோ நீங்க பரப்புனவங்களுக்கு பின்னாடி நடிகர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், அரசியல் கால் பிடிச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கு. இதை வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து அவங்க சினிமா சைட்லயே டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹீரோவோ அவங்களே பண்ணியிருப்பாங்கிற மாதிரியான ஒரு குரூரமான சிந்தனை வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதோட பின்னாடி இந்த பிசினஸும் இல்லாமல் சும்மா மோட்டோலை பார்த்து சோசியல் மீடியா மாப்பிள இவங்களே செஞ்சிருப்பாங்கடா அப்படின்னு ஒரு ஃபேக் ஐடியில் இருந்துட்டு முகத்தை கூட காட்டாம எதை பற்றி மக்கரையும் இல்லாமல் வெறும் இதெல்லாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற இன்டர்நெட் ஃப்ரீனாலே இந்த ஃப்ரீ கூட ஒரு ஃபார்வேர்டுக்கு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு லைக்கு சார்ஜ் போட்டால் இவங்க பாதி வர மாட்டாங்க. இந்த குரூப்புகள் பண்ணுற வேலையை தவிர ஜனநாயகனை வந்து முடக்கிறதுனால என்னுடைய அரசியல் மொத்தமும் முடங்கிடாதுன்னு சொல்லியிருந்தார். பேசி 2 நாள்ல இது வெளிவருதுன்றப்போ பல விஷயங்களை வந்து இணைச்சு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு மட்டுமே ஒரு 50 லிங்க் வந்துருச்சு. பாத்தீங்களா தலைவா, அதுல பாதி பேரு தலைவா பாத்தீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, தலைவா அப்ப நீங்க படம் பாத்தீங்களா நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன், சூப்பரா இருக்கு தலைவா அப்படின்னு ஒருத்தன், ரசிகர்கள் உட்கார்ந்து பாக்குறான். இந்த மாதிரி வந்து வேரியஸ் கைண்ட்ல வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து ஜனநாயகன் மீண்டும் திரையரங்குக்கு வருமா? பெரிய சேலஞ்சுங்க. அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Sri Verma Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbator 200-acre Dream Township Premium Plots, Social Eagle AA and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியிட போகிறோன்னு சொன்னதுலேருந்தே ஒரு சர்ச்சை. இப்போ தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒரு புதிய சர்ச்சையானது கிளம்பியிருக்கு, அன்அஃபிஷியலாக வெளியாகி இருக்கு. இது வந்து தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாலும் தேர்தலுக்கு முன்கூட்டி, அதாவது 10 நாளுக்கு முன்னாடி வெளியாகி இருக்கு அப்படிங்கிறது தேர்தலுக்காக வெளியிடப்பட்டிருக்காங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இது எப்படி நீங்க எப்படி அணுகுறீங்க? தேர்தலுக்காக வெளியிடப்பட்டிருக்கான்னு படக்குழுவே வெளியிட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேட்குறீங்க. ஆனால் என்னன்னா படத்துடைய அந்த சென்ஸ் இருக்கு, லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. அதை விட ஒரு அபத்தமான ஒரு பாயிண்ட் இருக்க முடியாது. அந்த படத்துடைய அதிபர், அதாவது ப்ரொடியூசர் வந்து ஒரு 1000-1500 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு உள்ளவர்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துடைய வேல்யூ ஒரு 500 கோடி ரூபாயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 கோடி ரூபா சாருக்கு அப்படின்னா மிச்சம் ஒரு 200-300 கோடி ரூபா மொத்தமாக ஒரு குரூவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்துக்கிட்டு 500 கோடி ரூபாய் ஒருத்தர் எள்ளில் அப்படி தூக்கி போடுவாங்களான்னு யோசிக்கணும். நீங்கள் வந்து நடிகராக நான் அறிந்த வகையில் அந்த படத்துக்கான சம்பளத்தை திரு விஜய் அவர்கள் வாங்கிட்டார். எல்லா படத்துலையும் எப்படி செய்வாங்கன்னா, டப்பிங் போகும்போது நான் படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு 11 படத்தில் நடிச்சிட்டேங்கனால என்ன எல்லா வழக்கு வச்சாலும் டப்பிங் போகும்போது ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடணும் எல்லா ஆக்டர்ஸுக்கும். அதான் அந்த வேலை டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, படமே வந்துருச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்து திரு விஜய் சார் அவர்களுக்கான சம்பளம் செட்டில் பண்ணப்பட்டிருக்காது. 200 கோடியா 100 கோடியா 150 கோடியா ஐடி பண்ணும்போது பார்க்குறோம், ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ அவருக்கு இல்லை. இப்போ முழு பர்டன் வந்து ப்ரொடியூசருடைய தலையில் இருக்குது. இப்போ வந்து திரு விஜய் சார் வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வெளியிட்டார்னு வச்சுக்கோங்க, முதல் விஷயம் அவர்கிட்ட அந்த காப்பியே இருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சுங்க, வந்திருக்கக்கூடியது வந்து ஃபைனல் ஹெச்டி அவுட். அது வந்து எங்கேயோ மொபைலில் எடுத்ததோ இது கிடையாது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு அவுட். அதனால் அது விஜய் சார் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவருடைய நல்லதுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அவருடைய நல்லதுக்காக ப்ரொடியூசர் வெளியிட்டார்னு வச்சுக்கோங்க. சார் ப்ரொடியூசர் சம்மதிச்சிட்டாரு, இப்போ விஜய் சார் சொன்னார், 2 பேரும் பேசி வச்சுட்டு மாப்பிள்ளை விட்டுருவோம்டா நான் பார்த்துருவோம் சொல்லி இவங்க என்ன தடுக்கிறது, நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா 500 கோடி ரூபா அப்படியே எள்ளு. அதுக்கு வேறு வந்து வார்த்தை கிடையாது. ஏன் அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடையாது. சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் தேவையில்லை. ஆனால்
அவங்க ஓடிடிக்கு டைரெக்டாக கவர்மெண்ட் சொல்லி அதை ஸ்டாப் பண்ண முடியும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், புரியுங்களா? அப்போ வந்து அந்த பக்கம் லாக் பண்ணிட முடியும். அப்போ வந்து அந்த படத்துடைய நிறுவனம் முழுக்க இயக்குனர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கிளியரன்ஸ் வரட்டும் காத்துட்ருக்காங்க. அது ஆல்ரெடி பெரிய லாஸு, இருந்தாலும் வந்து எதாவது மேனேஜ் பண்ண முடியுமான்னு காத்துட்ருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாயை விஜய் சார் திருப்பி தருவாரா, இல்லை இந்த 500 கோடி ரூபாயை ப்ரொடியூசர் திருப்பி எடுப்பாரா? அப்போ வந்து இதை வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து அவங்க சினிமா சைட்லேயே டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹீரோவோ அவங்களே பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு குரூரமான சிந்தனை வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதோட பின்னாடி இந்த பிஸ்னஸும் இல்லாமல் சும்மா அப்படி மோட்டோவில் பார்த்து சோசியல் மீடியா மாப்பிள்ளை இவங்களே செஞ்சுருப்பாங்கடா அப்படின்னு ஒரு ஃபேக் ஐடியில் இருந்துட்டு முகத்தை கூட காட்டாமல் எதை பற்றியும் அக்கறையும் இல்லாமல் வெறும் இதெல்லாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற இன்டர்நெட் ஃப்ரீனாலே இந்த ஃப்ரீ கூட ஒரு ஃபார்வேர்டுக்கு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு லைக்குக்கு சார்ஜ் போட்டால் இவங்க பாதி வர மாட்டாங்க. இந்த குரூப்புகள் பண்ணுற வேலையை தவிர ஐ டோன்ட் சி இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி உள்ள இருக்கும் நான் நம்பலை. ஏன்னா இதில் வந்து ஒரு அடையக்கூடிய லாபத்தை விட அதிகமாக வந்து லாஸ் இருக்குது. அந்த ஒரு பேஜுக்கு நீங்கள் 500 கோடி ரூபா நீங்கள் வந்து இவருக்கு 200 இவர் பட்ஜெட்டில் எல்லாமே யூகத்தில் சொல்கிறாங்க முன்ன பண்ணுறது 200 கோடி ரூபா இவருக்கு ஒரு 300 கோடி ரூபா மொத்தம் ஒரு 500 கோடி ரூபான்னு இந்த 500 கோடி ரூபாய் அவர் தொகுதியில் செலவழிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதில் ஜெயிப்பே 4 கிடச்சிருக்கும். இந்த படத்தினால கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டியை விட அவர் 500 கோடி ரூபாய் தொகுதியில் போட்டுருந்தாரு ஜெயிப்பு கிடச்சிருக்கும். அப்படி செஞ்சுருக்கலாமே, அதுக்கே வழி இல்லாமல் அல்லாடிட்டு இருக்காங்க. பணக்கார வேட்பாளரை பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்கேருந்து வந்து நிற்கும்? அப்போ இவருடைய 200 கோடி ரூபா போயிடுச்சு, மிச்சம் 300 கோடிக்கு எங்கே போகிறது? அப்போ இது வந்து எந்த லாஜிக்கும் இல்லாத, ஃபேக்டும் இல்லாத, பேக்கப்பும் இல்லாத ஒரு வெறும் பொருளி. அது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒன்று தவிர வேறு எந்த ஒரு நேர்மையும் இல்லாத ஒரு கமெண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் மொட்டை கடிதாசி அந்த மாதிரியான ஒரு விமர்சனம். மொட்டை கடிதாசில் கூட உண்மை இருக்கலாங்க. மொட்டை கடிதாசில் உண்மை, மொட்டை கடிதாசில் யாருங்கிறது தான் இல்லை. உங்களுக்கு மொட்டை கடிதாசி யாருங்க அது உண்மை இருந்தால் இருக்கலாம், கேஸ் டு கேஸ். அது நான் வந்து மொட்டை கடிதாசி நான் மொத்தமாக சொல்லலை. இது வந்து ஒரு அடிப்படை சிந்தனையே இல்லாத ஒரு குரூரமான எந்த தரவும் இல்லாத எந்த பேக்கப் இல்லாத சிந்தனை. ஏன்னா 500 கோடி ரூபாயை ஒருத்தர் லாஸ் ஆகிறது யார் துணிவான்னு பார்க்கணும். அது 500 கோடி ரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னு பார்க்கணும். அது விஜய் சார் முடிவு பண்ணான்னு அவர் ப்ரொடியூசருக்கு கொடுப்பாரான்னு பார்க்கணும். ப்ரொடியூசருக்கு அவர் கொடுப்பாருன்னா அந்த 500 தொகுதியில் போட்டுருந்தான்னு ஒரு பெரிய லாபம்ன்றேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து 500 கோடி ரூபா உள்ளே போட்டால் ஒரு தொகுதியில் வந்து சாதாரண 2-3 கோடி ரூபா செலவழிக்க முடியும். நீங்கள் அவ்வளோ தூரம் வேண்டாம், ஒரு 50 தொகுதியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செலவு பண்ணி ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா நீங்கள் செலவழிக்க முடியும் ஃபோக்கஸ் பண்ணி. அவ்வளோ இல்லையே, அப்போ அவ்வளோ செலவழிச்சிருக்கலாமே. அது எங்கேயோ தூக்கி எல்லாம் போட்டு யாரோ பார்க்கறதுக்கு வந்து என்ன கணக்கு போதில்லை. இது வந்து இருந்தாலுமே ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திரைப்படம் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. பல பேருடைய ஒர்க் இருக்குது, பல பேர் உங்களுடைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு திடீர்னு இப்படி வர்றது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பேருடைய உழைப்பையும் சிதைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அரசியல் காழ்ப்புணர்ச்சி எங்கே இருக்கலாம் அப்படின்னா அதை பரப்புனதுலையும் பார்த்ததுலையும் இருக்கலாம், வெளியிட்டதில் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா வெளியிட்டதில் வந்து அரசாங்கம் கையிலையோ அரசியல்வாதி கையிலையோ போயிருக்காது. எவனோ ஒருத்தன் எடுத்துட்டான், உள்ளே இருந்த எவனோ ஒருத்தன் எடுத்து வந்து பரப்பிட்டான், அவ்வளோதான். திருடுனது நானாக இருக்கலாம், அதற்கப்புறம் அது விற்றது வந்து இப்போ ஒரு கோயில் சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருடனோ ஒருத்தர் ஒரு கண்ணை வச்சு ஒருத்தன் திருடி எடுத்திருப்பான். அது நாளைக்கு வந்து பிரிட்டனுடைய லண்டனுடைய ஒரு மியூசியத்தில் இருக்கும். லண்டன் மியூசியத்தில் வச்சவனுக்கும் திருடனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் திருட போய் தான் லண்டன் மியூசியம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ ரெண்டுக்கு வந்து ஒரு செகண்ட் லேயர் கனெக்டிவிட்டி இருக்கே தவிர டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. அது மாதிரி உள்ளே இருக்கிற ஒருத்தன் ஆசையிலையோ த்ரில்லையோ திருட்டுத்தனமாவோ காசு கொடுத்தோ இன்ஃப்ளூயன்ஸ்லையோ ஏதோ ஒன்று எடுத்திருக்கான். அது காவல்துறை தான் போய் விசாரிக்கணும். அவங்க ஏதோ லேண்ட் அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து கோர்ட்டையும் இந்த பக்கம் போலீஸையும் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் வந்து அது யார் பண்ண வேலைங்கிறது போலீஸும் கோர்ட்டு முடிவு பண்ண வேண்டியலை. ஆனால் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த நான் சொன்ன வேரியஸ் ரீசன்ஸுக்காக ஆசையில் அக்கறையில் ஒரு த்ரில்லில் ஏதோ ஒரு அபத்தமான முடிவில் இல்லாட்டி வன்மத்தோட ஏதோ ஒரு காரணத்தோடு பண்ணியிருக்கான். இப்போ வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு இது வந்து 5000 கைக்கு லட்சம் கைக்கு போகும். நான் பார்த்து விஜயுடைய ரசிகர்களே கூட படம் வந்துருச்சாமேன்னு பார்க்க கிளம்பிட்டாங்க. அது திருட்டுத்தனமாக வந்த படம், அதை பார்க்கக்கூடாதுங்கிற கில்ட் அவங்களுக்கு கூட இல்லை. என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப்பில் ஒரு சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் வச்ச மாதிரி வந்து இருந்துச்சு. அதான் லேப்டாப்பில் ஃபோட்டோ எடுத்தது. அது வந்து நம்ம பேசிட்டு இருக்க ஒரு 24 hours முன்னாடி. அதில் வந்து இப்போ தாங்க வந்திருக்கு, இந்த மாதிரி 5 நிமிஷம் வந்துருச்சு 3 நிமிஷம் வந்துருச்சுனாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஃபுல் படம் வந்துருச்சுனாங்க. இந்த ஏரியா பக்கம் நான் எப்பவுமே நான் வந்து திருட்டு விசிடி மாதிரியான சமாச்சாரம் எதிரானவன். அந்த டெலிகிராமில் வந்துருச்சு, இந்த வாட்ஸ்அப் வெப்சைட்டில் இருக்குங்கிறலாம் நான் ஒரு நாள் நான் வந்து ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்க்காதீங்க, அபத்தம், அடுத்தோடைய அடுத்தோடைய உழைப்பை திருடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் இது வந்து அப்படியா அப்படிங்கிற ஒரு இது என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக கூட நான் அதை பார்க்க விரும்பலை. ஆனால் எல்லாரும் பாஞ்சு பார்க்குறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் யாருக்கும் கூச்சம் இல்லை, யாருக்கும் தயக்கம் இல்லை, யாருக்கும் வந்து ஒரு கவலை இல்லை, இது வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கவலை இல்லை. எல்லாரும் நான் சொல்ல விஜய் ரசிகர்கள் உள்பட. ஸோ நீங்கள் பரப்புனவங்களுக்கு பின்னாடி நடிகர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், எல்லாமே இருக்கு. அஜித் ரசிகர்கள் செய்யலாம்,
ரசிகர்கள். உங்களுக்கு புரியுங்களா? பாஜக செய்யலாம், அதிமுக செய்யலாம், திமுக செய்யலாம், எல்லாருமே செஞ்சுருக்கலாம். இது வந்து இவங்க செய்யணுமான்னு சொல்லவே முடியாது, யாரும் செஞ்சுருக்கலாம். அதில் வேணால் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஆனால் வெளியே வந்ததில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்காங்கிறத போலீஸ் தான் விசாரிக்கணும். ஆனால் இப்போ ஆதவர்ஜுனா வந்து இது வெளியே வந்ததுக்கு முழுக்க காரணமே வந்து பாஜக தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது வந்து அவருக்கு அப்படி தான் வைக்கணும். அவர் அது அரசியல் கட்சியாக நான் அரசியல் இதாக சொல்லுவார். அதுக்கு ப்ரூஃப் வேணும். நான் தான் சொன்னேன், நான் வந்து ஒரு பத்திரிகையாளனா இவங்க தான் காரணம் சொல்லி சொல்லுவேன். நான் உங்களுக்கு தெளிவாக அது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி சொன்னேன். எடுத்தது திருடன். அவன் வந்து நல்லொக்கத்தில் எடுத்தானோ உள்நோக்கத்தில் எடுத்தானோ கேஷுவலாக எடுத்தானோ திருடுறதுக்காகவே எடுத்தானோ அது தெரியாது. பரப்புனதில் எல்லாருக்கும் பங்கு வந்து. நான் உங்களுக்கு சொன்னேன், விஜயோடைய ரசிகர்கள் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு மட்டுமே ஒரு 50 லிங்க் வந்துருச்சு. பார்த்தீங்களா தலைவா? அதில் பாதி பேர் தலைவா பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. தலைவா அப்போ நீங்கள் படம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன். சூப்பராக இருக்குது தலைவா அப்படின்னு ஒருத்தன். ரசிகர்கள் உட்காந்து பார்க்குறான். இது மாதிரி வந்து வேரியஸ் கைண்டில் வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே கெட்ட நோக்கத்தோடவே செஞ்சாங்கன்னு சொல்லிட முடியாது. கெட்ட நோக்கத்தோட எந்த நோக்கமும் இல்லாமல் லூசுத்தனமாக ஆசையில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது பரப்புனால ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம், எடுத்தல் அரசியல் இருக்காங்கிறது காவல்துறை சொல்லணும். இது ஏன் இன்னும் ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் வந்து நெல்லையில் பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தார், ஜனநாயகனை வந்து முடக்கிறதுனால என்னுடைய அரசியல் மொத்தமும் முடங்கிடாதுன்னு சொல்லியிருந்தார். பேசி 2 நாளில் இது வெளிவருதுன்றப்போ பல விஷயங்களை வந்து இணைச்சு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பல விஷயங்களை இணைச்சு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து அரசியல் ரீதியாக கொலை பண்ணார் அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அரசியல் ரீதியாக ஒருத்தர் சூசைட் பண்ணாருன்னா அதில் என்ன லாபம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக ஒருத்தர் வந்து இவர் வந்து அவர் காலி பண்ணிட்டார் சார், அதனால் வந்து அவருக்கு பெரிய லாபம் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது நடக்கலாம், அரசியல் நடக்கலாம். அரசியல் ரீதியாக வந்து அந்த தலைவர் வந்து சூசைட் பண்ணிட்டார் சார்னு, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சூசைட். 500 கோடி ரூபா நீங்கள் எப்படி வந்து அதை சமாளிப்பீங்க? அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார்? அந்த நடிகருக்கான காசு வந்துருச்சு, மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ நடிகருக்கு எப்படி போகும்? முதல்ல நடிகருக்கு போக வாய்ப்பு இல்லை, அவர் கையில் அது காப்பி இருக்க வாய்ப்பு இல்லை. இது டெக்னிக்கலி இதுதான் எனக்கு. அப்போ வந்து அது எப்படி போயிடும்? அப்போ வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரோ, நீங்கள் நிறைய டாட்டை எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க? நம்ம உட்காந்து ஒரு புள்ளி கோலம் போட்டுட்டு எப்படி மாற்றி வளைவ நீங்கள் எப்படினா உங்கள் சேர்த்து போகலாம். கோலம் 4 புள்ளி 7 கோலம் உங்களுக்கு போட்டுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் அதில் ஏதாவது லாஜிக் இருக்கணும்ல. பாஜக அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப் வேணும். சரிங்களா? இவர்களே செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரூஃப் வேணும். நீங்கள் சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தர் அரசியலுக்காக கொலை செய்வார், புரிந்து கொள்ளலாம். அரசியலுக்காக ஒருத்தர் தற்கொலை செய்வாரா என்றது பதில் இல்லை. இப்போ அந்த நெல்லை பேச்சிலே வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு நம்ம 4 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு கட்டத்தில் இது தெரிஞ்சிடும். ஒரு பேச்சுக்கு திரு விஜய் தான் இதை பண்ணியிருக்கிறாருன்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் வந்து வச்சுக்கோங்களேன். வேற எங்கே நீங்கள் நாங்கள் பேசுகிற விட்டுங்க, நம்ம யாரும் கண்டுக்க போகிறதில்ல. இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் வந்து வச்சுக்கோங்க, அது விஜய் அவர்களுடைய கடைசி நாளாக இருக்கும் சினிமாவில். கண்டிப்பாக இது வந்து துரோகத்தில் பேசுகிறோம். இப்படி ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னா, அது வந்து தயாரிப்பாளர் வயிற்றில் அடிக்கிற விஷயம். அது செய்ய மாட்டார், நான் தினமாக நம்புகிறேன். ஏன்னா நான் அறிஞ்ச வகையில் பல சந்தர்ப்பங்களில் விஜய் அவர்கள் வந்து அஜித் மாதிரி, அது ரஜினி சார் மாதிரி எல்லாருமே அந்த பெரிய இடத்துல இருக்கலாம் அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து பேசின சம்பளத்தோட ப்ராஃபிட் வந்தால் அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சார் உங்களுக்கு இவ்வளோ பேசணும், எங்களுக்கு இப்போ இவ்வளோ கிடச்சிருச்சு, உங்களுக்கு என் சம்பளம் நான் வாங்கிட்டேன், நீ வச்சுக்கணும் திரு விஜய் சார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு சம்பளம் வந்துருச்சுப்பா, நீ லக்கிலி நீ என் கூட சம்பாதிச்சிருக்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்போ அடுத்த வா பண்ணுவோம் அப்படி தான் இருக்காங்களே தவிர தயாரிப்பாளர் வயிற்றில் அடிக்க பார்க்கணும். ரஜினி சார் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய முன்னுதாரணமாக தயாரிப்பாளருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்ட போது அடுத்த படத்தை கொடுத்தவர், நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்கள்லாம் சேர்த்து வச்சு படம் கொடுத்தவர். இந்த மாதிரி பண்ண இது அப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்களே தவிர தயாரிப்பாளர் வயிற்றில் அடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் முடிவு பண்ணியிருப்பாருன்னு என்னால் கற்பனை கூட பண்ண முடியல. சார், அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றப்போ ஜனநாயகன் மீண்டும் திரையரங்குக்கு வருமா? அப்படி வந்தாலும் வரலனாலும் வந்து பெரிய சேலஞ்சுங்க. அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அந்த குழுவுக்கு, அந்த படத்துக்கு. அது வந்து இன்ஜஸ்டிஸ் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அநீதியின் உச்சம் அந்த படத்துக்கு நடந்திருக்கு. அது வந்து என்ன கெட்ட நேரமா, கெட்ட ஆட்களா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன நடந்திருக்குனே புரியல. டே 1லேருந்தே ஆஸ் யூ ரைட்லி சார் அது பெரிய ப்ராப்ளம் தான். இப்போ வந்து எலெக்ஷன் சீசன் அப்படிங்கிறனால பண்ண முடியும். அது படத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம வந்து சென்சார் பச்சனையில் இருக்கும்போது சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷனை போய் கேட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்னா முழுக்க பொலிட்டிக்கலாக தான் அது இருக்குது. படத்தில் ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக இருக்குது. அது வந்து என்ன காரணத்துக்காக இது நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்போ 2-3 ஸ்பேசஸ் இருக்குது. பட் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து அதர் ஸ்டேட்டுகளில் ரிலீஸ் பண்ணலாம், அதாவது எலெக்ஷன் இல்லாத ஸ்டேட்டுகளில். அதுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வேணும். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கு கவர்மெண்ட் கோச்சிக்கக்கூடாது. வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணலாம், அதில் ஏதாவது மேக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இந்த ஹெவி லாஸ், இர்ரிப்பேரபிள் லாஸை வந்து ஏதாவது பண்ணி மேக்கப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது தயாரிப்பு நிறுவனம் எனக்கு சினிமா பற்றி அந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நானாக அப்படி யோசிக்கிறவளெல்லாம் 4 பேர்கிட்ட பேசின வகையில் நான் ஐ கெஸ். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் வந்து வேறு, நீங்கள் நடிக்கிறதுங்கிறது வேறு, அதில் பிஸ்னஸுங்கிறது வேறு. பிஸ்னஸில் நிறைய ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி ஓடிடி இருக்குது, ஃபாரின் ரைட்ஸ் இருக்குது, டெலிவிஷன் ரைட்ஸ் இருக்குது,
அதெல்லாம் வந்து ஒரு பார்க்கணும் அவங்க இந்த என்ன மாதிரி ப்ரொடக்ஷன். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து இடிஞ்சு போயிருக்கிறாங்க. நேற்று ராத்திரிலேருந்து நம்ம பேசுகிறது 20 வருஷம் முன்னாடி ராத்திரிலேருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அவங்க வந்து இப்போ செய்வதறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அது இனிமேல் ஏதாவது கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா அது ஹியூஜ் லாஸை ஏதாவது மேக்கப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல்வாதிகள் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்பொழுது அரசியல் கட்சிகள்லேருந்து இதுக்கு யாராவது குரல் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு பிரச்சனைக்கு? எப்பயுமேங்க ஒரு ஆள் குரல் கொடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்க மாட்டேன். இது என்னுடைய பாலிசி. நீங்கள் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், நீங்கள் குரல் கேட்கலாம். கொடுத்த குரல் சரியா இல்லையான்னு மட்டும் தான் நான் பேசுவேன். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்களே அது நியாயமா அநியாயமான்னு கேட்பேன். நீ அதுக்கு கமெண்ட் பண்ணியா, இதுக்கு கமெண்ட் பண்ணியா, இதுக்கு சொன்னியா, அதுக்கு அந்த போராட்டத்துக்கு வந்தியா, அப்படி வாழ்க்கை பூரா போராட்டத்துக்கு முடியாது. நம்ம வந்து நம்முடைய பொழப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். சாமானிய மனிதர்களாக தான் நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ நீ வந்து இதுக்கு போனீங்கன்னா அதுக்கு களப்போராளிகளாக நிறைய பேர், ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து போகணும். காவிரி பிரச்சனைக்காக நீங்கள் போராடிங்களா, உங்களுக்கு கேட்டால் என்ன செய்யுது? முல்லைப்பெரியார் பிரச்சனைக்காக என்னை போராடி எங்கிட்ட என்ன செய்யுது? நம்ம வந்து சார் நான் வந்து வீடியோ போட்டேன், நான் ட்வீட் போட்டேன்னு சொல்லுவேன். வீடியோ போட்டால் போதுமான்னு கேட்பாங்கல்ல. அப்போ வந்து நீ எல்லாத்தையுமே நீ அதை செஞ்சான்னு கேட்க முடியாது. அது நம்ம கூட நிலைப்பாடு என்ன, தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியாட்டா ஒரு குத்தம் இல்லை. அதனால் அரசியல் கட்சிகள் வந்து இதை நான் அரசியல் கட்சி மட்டும் இல்லை, சமூக இயக்கங்கள் மட்டும் இல்லை, திரைப்பட இயக்கங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனிநபரும் இது வந்து வேதனையாக வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, வருத்தப்பட்டு இதை கொஞ்சம் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இது வந்து வேறு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரிவெஞ்ச் ஒன்று எடுக்கணும். அதாவது நான் இந்த இடத்துல நான் தலையிட மாட்டேன், இந்த இடத்துல என்னுடைய பங்களிப்பு கீழே ஒரு 1000 ரூபா கிடந்துச்சுன்னா அதை எடுத்து காவல்துறையோட ஒப்படைக்கக்கூடிய நேர்மை இருக்கணும். சலவை தொழிலாளிகளுக்கு இருக்குது, துப்புரவு தொழிலாளிகளுக்கு இருக்குது, ஆட்டோக்காரர்கள் இருக்குது. அவங்களோட மேலே நினைக்கக்கூடிய நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டாக இருக்கணும். நமக்கு ஒரு படத்தை நான் பார்க்குறேன், 3 மணி நேரம் படம் சூப்பராக இருக்குது, ஹெச்டி குவாலிட்டி சார் அப்படின்னா அவமானமாக இல்லையாதுன்னு கேட்குறேன். ஒரு டிவியை திருடிட்டு வந்து என்னமா படம் தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு மிக்சியை ஆட்டை போட்டு வந்து அப்படியே மாவாக அரைக்குதுன்னு சொல்லுவீங்களா? வெக்கப்பட வேண்டாமான்னு கேட்குறேன். அப்படி ஒரு திருட்டு வீசியில் பார்க்குறது இதுக்கு என்ன வித்தியாசம்? அது திருடி வந்திருக்கு உஷார், நான் அதில் சொல்லலாம், அது நான் எடுக்கலை, நான் பார்க்கல, எவனோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணால் அது பார்க்கக்கூடாது. அது எப்படி பண்ணாலும் அதே மாதிரி ஒரு சொத்து உங்களுடைய சொத்து வெளியே போச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இவ்வளோதான் கேள்வி. திருட்டு விஷயத்தில் பார்க்குறேன் சார், நான் ஒன்றும் திருட்டு விஷயத்துக்காக பார்க்கல, எனக்கு ஃபார்வர்டாக வந்துருக்கு சார், ஸோ நான் பார்க்கலன்னா திருந்திடுமா? 4 புறம் பார்த்துருங்க சார். இது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில். உங்கள் வீட்டிலேருந்து ஒன்று திருட்டு போச்சுன்னு நினச்சிவீங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தன் திருடிட்டு அப்படியே தூவி விட்டான், எல்லாம் கீழே விட்டான், வந்தவன் பூரா அழுட்டு போயிட்டான். அழுட்டு போனவன்ட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும், மேலேருந்து ஒருத்தன் போட்டால் நான் கீழேருந்து எடுத்துகிட்டு போனேன், அது உங்கள் வீட்டு பொருள் எனக்கு எப்படி தெரியும்? இது ஒத்துக்கிடுவீங்களா? அப்போ இந்த தனி மனித நேர்மை இருக்கணும். நான் வந்து இந்த ரசிகரோ எதிரியோ நான் இந்த படத்தை பார்க்க தேட்டர் தான் போய் பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு தேட்டரில் வந்தால் நம்ம எப்படி வந்து துரந்தர் 1 2 வந்து மக்கள் வந்து கொண்டாடி பார்க்குறாங்களோ, 4 மணி நேரம் படம் பார்ட் 2, 3 மணி நேரம் படம் பார்ட் 1, 7 மணி நேரம் ஒரு படம், இதை மக்கள் கொண்டாடி 1000 கோடி ரூபா தாண்டி விடுது. அதை மாதிரி வந்து நாளைக்கு ஜனநாயகன் படம் என்னைக்கோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதை உட்காந்து நான் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட லாஸை நான் காமென்ட் பண்ணேன். ஒரு தனி மனிதனா நமக்கு ஒரு கில்ட் இருக்கணும்ல, அதை தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். அரசியல் கட்சிகள், தனிநபர்கள், சமூகம் எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்படி தான் யோசிக்க நினைக்கிறேன். அவங்க கண்டனம் தெரிவிக்கணும், அது நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ரஜினி சார் குரல் கொடுத்தாரா, கமல் சார் குரல் கொடுத்தாரா, எடப்பாடி பேசவே இல்லை, உதயநிதி செஞ்சிருப்பாரோ, இந்த இடத்துக்கு நான் போகிறேன். Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Zamita Aviation, Hotel Management, Nursing. Easy-ஆ படிங்க salary-யோட. And Danish Chennai College of Engineering, Tambram. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots. Commercial plots with world-class infrastructure. Social Eagle and AA Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world fastest growing salon chain. Air fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6 get 6 month free. Auda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbattore 200-acre Dream Township Premium Plot, Social Eagle, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Auda Pay powered by Workabi.